அடுத்தது 4th கொஷின் பாருங்கள். 3y - 3 டிவைடட் பை y. தென் அதுக்கப்புறம் டிவிஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு 7y - 7 டிவைடட் பை 3y ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே நமக்கு 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம வந்து டிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷன் 3y - 3 டிவைடட் பை y. இதை வந்து ஹோல் டிவைடட் பை 7y - 7 டிவைடட் பை 3y ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா டினாமினேட்டரில், அதை நான் வந்து மேலே கொண்டு வரேன். சரிங்களா, இப்போ 3y - 3 டிவைடட் பை y மேலே வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறுமா? ஸோ அப்போ மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக ஆகும். சரிங்களா, ஸோ அப்போது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் இருக்கிறது வந்து டினாமினேட்டராகவும் மாறும். ஸோ அப்போ 3y ஸ்கொயர்ட் - 7y - 7. ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கேன்சல் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 வந்து காமனாக வெளியே எடுக்கலாமா? 3 வெளியே எடுத்தால் என்ன வருது? y - 1 ஆகிடும் டிவைடட் பை y இன்டூ 3y ஸ்கொயர்ட் டிவைடட் பை 7 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ y - 1 கிடைக்கும். y - 1 y - 1 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு y இருக்குது. இங்கே வந்து ஸ்கொயர்டில் ஒரு y போச்சுன்னா ரிமைனிங் என்னது ஒரு y இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குது? 3 3s are 9 இன்டூ y டிவைடட் பை இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 7ன்னு இருக்குது. சரிங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்னது? 9y - 7. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 5th கொஷின் பாருங்கள். y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை y ஸ்கொயர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது கீழே இருக்க 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து ஈக்குவல் இல்லாமல் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மற்ற 3மே வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு ஈக்குவல் இல்லாமல் இருக்குது. அதை வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? y பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை y ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ y பவர் 4 அதாவது டினாமினேட்டர் வந்து தனித்தனியாக எழுதிக்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும். y பவர் 4 டிவைடட் பை y ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 பை y ஸ்கொயர்டு இப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸ்கொயர்ட் 4 கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது? y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை y ஸ்கொயர்டுன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, சேம் நமக்கு கொஷின் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவும் நம்ம கொடுத்துருக்க கொஷினை வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பி நமக்கு வந்து ஈக்குவல் இல்லாததை தான் நம்ம வந்து சொல்லணும். ஆப்ஷன் பி என்ன? y ப்ளஸ் 1 பை y ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ அப்போ a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ay b வந்து 1 பை y. சரிங்களா, yயும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கிது? y ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 பை y ஸ்கொயர்டு ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போயிடுறேன். ப்ளஸ் இங்கே வந்து ரிமைனிங் வந்து 2 இருக்குது. இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? y ஸ்கொயர்ட் 1 பை y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு கொஷின் என்னது? y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை y ஸ்கொயர் தான். இங்கே வந்து அடிஷ்னல் நமக்கு ப்ளஸ் 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற கொஷினும் இதுவும் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க ஆப்ஷன் வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுதான் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா, ஸோ இன்னும் 2 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷன் சி y மைனஸ் 1 பை y ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2. இது ஏ, இது பி. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab தென் இந்த ப்ளஸ் 2 இந்த y கேன்சல் ஆகிடும். தென் மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? y ஸ்கொயர்ட் பை 1 பை y ஸ்கொயர்ட் ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போயிடுறேன். 1 பை y ஸ்கொயர்டுன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? ஈக்குவல். கொஷினுக்கு ஈக்குவலாக தான் ஆப்ஷன் சியும் இருக்குது. சரிங்களா, அடுத்தது டி. அப்போ இதுவும் நமக்கு ஆன்சராக வராது. ஆப்ஷன் டி என்னது? y ப்ளஸ் 1 பை y ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ, இது பி. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் அதாவது y ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab அதுக்கப்புறம் மைனஸ் 2. இப்போ பாருங்கள் y கேன்சல் ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னது? y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை y ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு. சரிங்களா, இதுவும் நமக்கு கொஷினுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போ ஈக்குவலாக இருக்கிறதால ஆன்சர் கிடையாது. நம்ம கொஷின் வந்து கொஷினோட எந்த ஆப்ஷன் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. மற்ற 3 ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா நமக்கு டிட்டோ அதே கொஷின் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒன்று தான் வந்து நமக்கு வந்து வேறு மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர்.
6 கொஸ்டின் பாருங்க. x divided by x squared minus 25 minus 8 divided by x squared plus 6x plus 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ஒரு எக்ஸ்பிரஷன், தென் மைனஸ் இது ஒரு எக்ஸ்பிரஷன். சரிங்களா, ஒரு எக்ஸ்பிரஷனை இன்னொரு எக்ஸ்பிரஷனால நம்மளை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா டினாமினேட்டரை செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ டேரெக்டாக பண்ணிடலாம். டினாமினேட்டர் சேமாக இல்லைனா நம்ம எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்து தான் போடணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற கீழே இருக்கிற வேல்யூஸ் ஈக்குவேஷன்ஸை வந்து ஒருவேளை ஃபார்முலாவில் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா படி எழுதிக்கணும். தென் ஃபேக்டரைசேஷன் எதெல்லாம் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸ் டிவைடட் பை இது எப்படி இருக்குது பாருங்கள், a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா. தென் மைனஸ் 8 டிவைடட் பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் 5 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கணும். 1 5s are 5 ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குதா. இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இதை ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் 5 into x minus 5 then minus 8 divided by x plus 1 into x plus 5. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, ஸோ எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை பாருங்கள். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே அதே மாதிரி இருக்கா பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ 2 முறை எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு முறை எழுதிக்கிட்டால் போதும். சரிங்களா, அடுத்தது இங்கே எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 5 இல்லை. ஸோ அப்போ அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. தென் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. சரிங்களா, ஸோ காமனாக இருந்ததுன்னா அதை ஒரு முறை எழுதினா போதும். தென் ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ எழுதியாச்சு. இப்போது நமக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை பாருங்கள். இப்போ இங்கே நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. இது ரெண்டும் இருக்குது, இது மட்டும் இல்லை. ஸோ அப்போ இதை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 8. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் இல்லை. அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா, இப்போது எக்ஸை உள்ளே கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 5s are 40 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 x plus 5 x minus 5 x plus 1. next x squared x minus 8x என்னது minus 7x plus 40 divided by x plus 5 x minus 5 x plus 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா பாருங்கள். 40 மல்டிப்ளை பண்ணால் 40, சம் பண்ணால் மைனஸ் 5 வரணும். ஸோ இப்போது 10 4s are போட்டாலும் நமக்கு வராது, 8 5s are போட்டாலும் நமக்கு இங்கே 7 வராது ஆட் பண்ணும்போது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 7x ப்ளஸ் 40 டிவைடட் பை இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாமா ஃபார்முலா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 equal to x squared minus 7x plus 40 divided by x squared minus 25 into x plus 1. இதுதான் ஆன்சர். ஸோ இது நமக்கு புக்கில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் சியில் வரும். ஓகேவா, இதுதான் ஆன்சர்.